ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குல ஒரு டிஷ்ஷு. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து காய் சீவுவோம்ல, அந்த இதில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் துருவுறேன். நம்மக்கிட்டே இருக்க எல்லா மரவள்ளி கிழங்கு பீஸையும் வந்து நான் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்துகிட்டு அது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறோன்றதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் துருவி எடுத்திருக்கேன். நிறைய எடுக்கல, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இது கூட நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவும் அதே கப்லேயே வந்து அரை கப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சைடில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்டீமர் இருந்தாலும் அதில் வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்றதுனால நான் வந்து ஒரு குண்டால் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை எல்லா சைடும் தடவி விட்டுக்கிறேன். அதில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா பரவி விட்டுக்கலாம். ரொம்ப வச்சு அழுத்தாமல் லைட்டாக அப்படியே வச்சு இது பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி சூடு பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த பிளேட்டை வச்சு இந்த இதையும் மூடணும். அதுக்கு மேலே வந்து குண்டானையும் வந்து மூடணும். அந்த மாதிரி வச்சோன்னா தான் அந்த நம்ம தண்ணி வந்து உள்ளே இறங்காத இதுக்குள்ளார இந்த மாதிரி இதில் பாத்திரத்தில் தான் தண்ணி வச்சு அதுக்கடியில் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தான் நான் இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலேயும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. கேக் மாதிரி இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்லா அந்த நாட்டு சர்க்கரையில் வந்து இந்த தேங்காய், மரவள்ளி கிழங்கு எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு கடையில் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குவோம், எனக்கு அது பேர் தெரியல. அதில் வந்து நட்ஸு, முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இது மாதிரி நிறைய எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்கு? நார்மலாக கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமானது. கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டை விட நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கனால ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.